பாடுகிற மரபு உண்டு. இது இந்த பாடலுக்கு இருக்கிற இலக்கணத்தை பற்றி நாம் கொஞ்சமா லேசாக தெரிந்து கொண்டோம். இதில இந்த நூல் நந்தியம்பெருமானுக்கு இந்நூல் அறிவித்தருடையது அது அவருடைய முதலாசிரியர் என்பதை உணர்த்துவதற்காக கல்லால் நிழல் என்று இந்த நூல் கூறிய இடம் கூறினார். இந்த நூலை படிக்கிற பொழுது அந்த பாடலில் இருக்கிற செய்தி அருமையாக கருத்துவார். இது நந்தியம்பெருமானுக்கு அறிவுறுத்தியது. அப்பொழுது எந்த இடம்? கல்லால் நிழல் என்று இடம் கூறினார். அங்க எழுந்தருளிலிருந்து சிவாகம பொருள்கள் ஒன்றோடொன்று முரணுவனாக மறைந்திருப்பதை பார்த்த நந்தியம்பெருமான் அந்த மலையை பற்றி சுவாமி இடத்துல கேட்டார். எனவே மலைவு தீர்த்தருளினார், மலைவை இல்லையாக செய்தார். மலைவில்லார் இல்லார் என்பது இல்லாக செய்தார். இல் என்று சொன்னார், இல்லார் என்று அது அல்ல. இல்லார் என்றால் இல்லாதவர் என்று பொருள் அல்ல, அது பண்படியில் பிறந்த வினைப்பெயர் ஆன காரணத்தினாலே அவர் இல்லார் என்பது இல்லையாக செய்தார் என்று அதற்கு ஒரு பொருள் தர்க்கம் கூறினார். எவ்வளவு பெரிய ஆழமான கருத்துன்னு பாருங்க. இன்னொரு பொருள், மலை வில்லார் என்பது மகாமேரு மலையை உடையவர் ஆக இரண்டு பொருள் காட்டினார். கொஞ்சம் கூர்ந்து கவனிக்க வேண்டும். அப்பொழுது கல்லாலில் நிழலில் இழுந்து அவர்களுடைய விடுவேறே மலை வில்லாக படைத்து பகைவரை வென்றது, அது போகத்தை அருடையது. எனவே இது அடிப்படைக்கும் வினை முதல் என்று காட்டினார். இனி கல்லால் நிழல் மலை வெல்லார் அருளிய, அருளிய என்பது செய்ய என்னும் வாய்ப்பாட்டு வினையச்சம். இலக்கணம் கொஞ்சம் நன்கு படித்திருக்க வேண்டும். நமக்கும் பெரிய இலக்கண அறிவு போராது. ஆனால் அதில் சொல்லுகிற சொல்லை மட்டும் உங்களுக்கு நான் சொல்லுகிறேன். அது எப்படி? அது செய்ய என்னும் வினைப்பாட்டு வாய்ப்பாட்டு எச்சம் என்றால், அருளிய என்பது அருள்வதன் பொருட்டு என்று பொருளை தரும். பாடல் என்ன இருக்கு? வில்லார் அருளியன் இருக்கு. அப்ப அருளிய என்பது அருள்வதன் பொருட்டு, அவனிடத்தில் அருளும் பொருட்டு நல்லா என்னுடைய திருவடியை புனைவர். அதனால் இது வினையச்சம். இது போல தோத்திர நூல்கள் ஒரு அருமையான ஒரு பாடல். எண்ணூறு அடுக்கிய விறகின் வெவ்வழல் உண்ணிய புகிலவை ஒன்றும் இல்லையான் பண்ணிய உலகில் பயின்ற பாவத்தை நன்னி நின்றிருப்பது நமச்சிவாயே என்ற தொடர்ல எண்ணூறு அடுக்கிய விறகின் வெவ்வழல் உண்ணிய புகிலவை ஒன்றும் இல்லையான். அப்போ உண்ணிய புகில் என்று வரக்கூடிய அந்த பாடல் இருக்கிறதே, அது அந்த நெருப்பு வந்து உண்ண புகுமானால் முழுவதும் போய்விடும். உண்ணிய புகில் என்பதையும் காட்டுகிறார். மேலும் உரையாசிரியர் ஒரு மேற்கோள் காட்டுகிறார். கோட்டுப்பூ சூடினும் காயும் ஒருத்தியை காட்டிய சூடிநீர் என்று. ஆக காட்டிய சூடிநீர் என்பது, காட்டிய சூடிநீர் என்று வருகிறது. காட்டிய சூடிநீர் என்பது காட்டல் வேண்டி சூடிநீர், காட்டல் வேண்டி சூடிநீர் என்று அந்த உரையாசிரியர் சிசுமணிமையா அவர்கள் அந்த கல்லால் நிழல்மலை பார்த்த அருளிய என்பது அருளும் பொருட்டு என்பதை ரொம்ப அழகுபட பெரியவர்கள் கொஞ்சம் விளக்கமாக காட்டுகிறார்கள். இது ரொம்ப அருமையான பத்திரிகை. ஆமா.
அதாவது திருக்குறள்ல 1313 குறள்ல, அதாவது போட்டு பூச்சூடினும் காயும் பொருத்தியை காட்டிய சூடினீர் என்று ஒரு திருக்குறள். அது பாடல். அந்த திருக்குறள்ல காட்டிய சூடினீர் என்பது காட்டல் வேண்டி சூடினீர். அதே போல விண்ணுற அடுக்கிய என்பதில் உண்ணிய என்பதை நெருப்பு உண்ணுமானால் அதுபோல அருளிய என்பது அருள்வதன் பொருட்டு என்பது முனிவருடைய கருத்து. இனி மேலும் அது துணைவர் கல்லால் நிழல் மலர் வெள்ளாருடைய பொல்லார் இணைமலர் நல்லார் துணைவர். இது பிற வினை முதல் வினை கொண்டு முடிந்தது. அருளுதல் உணர்ந்ததை பற்றி கல்லால் நிழலில் வீற்றிருந்து மலையை தீர்த்தருளிய ஆசிரியர் கருணை நீ கூறுதல் என்று காட்டினார். ஆக பொல்லார் என்ற சொல் ரொம்ப அங்கே நம்ம காட்டினார். ஆக கருணை நீ கூறுதல் அருளிய பொல்லார் என பெயர் ஏற்ற முடிவாக வைத்து உரைக்கலாம். பொல்லார் என்பது பொல்லார் என பாடலில் வந்தது. அப்போ பொல்லார் என்ற சொல், இந்த பொல்லார் ஒரு சொல் வருது பாருங்க, அது திருவெண்ணைநல்லூரிலே எழுந்தருளி இருக்கக்கூடிய பொல்லா பிள்ளையாருடைய பெயரை குறித்தது. திருவெண்ணைநல்லூர் விநாயகர் இருக்கிறார், அவர் பொல்லா பிள்ளையார். அது பொல்லார் என்பது பொல்லார் என்று வந்தது. ஆக பிள்ளையாரது திருவருளினாலே மெய்கண்டார் இந்த நூலை இடையூறின்றி செய்து முடித்தார். எனவே அந்த விநாயகப் பெருமானது பெயரை சிறப்பாக இங்கே ஆசிரியர் காட்டினார். பொல்லார் விநாயகப் பெருமான். பொல்லார் என்பது பொல்லார் என மதிவிற்று. அதாவது பொல்லார் என்றால் ஒளியால் செதுக்கப்படாத திருமேனி பொல்லார். ஒரு விநாயகர்னா விநாயகர் உருவம் ஒளியில செதுக்குவார்கள். ஆனா இதோ ஒரு கந்தடி மாதிரி ஒரு உருவம். ஆனா விநாயகராவே இயல்பா வந்து விட்டது. எனவே அது பொல்லார். அந்த பொல்லார் என்பது சுயம்பு மூர்த்தி. இதெல்லாம் இந்த பாடல்ல இருந்து அவர் வருவித்து காட்டுகிறார் பாருங்கள். இனி இணை மலர், ரொம்ப அருமையான ஒரு தொடர். பண்பு தொகை நிலைக்களத்து பிறந்த அன்மொழி தொகையாய் திருவடியை உணர்த்திற்று. இணைமலர் என்பதற்கு 2 வகையான இலக்கண குறிப்பை முனிவர் காட்டுகிறார். ஒன்று, சிவஞான முனிவர் எழுதிய தொல்காப்பிய சூத்திர விருத்தி. தொல்காப்பியத்திற்கு சூத்திர விருத்தின்னு ஒரு நூல் சிவஞான முனிவர் பண்ணியிருக்கிறார். அங்கே இந்த இலக்கண முறைகள் எல்லாம் பிரித்து போடப்பட்டிருக்கின்றன. பண்பு துறைனா என்ன, அதன் இலக்கணமாக கொண்டு பிறந்த அன்மொழி தொகை என்பது என்ன என்பதை காட்டுகிறார். எனவே இந்த பண்பு தொகை நிலைக்களத்து பிறந்த அன்மொழி தொகையை நீங்கள் அந்த சூத்திர விருத்தியிலே கண்டு தெளிக என்று நம்ம காட்டியிருக்கிறார். அப்ப இந்த பேருரை எழுவதற்கு முன்பாகவே சூத்திர விருத்தி எழுதியிருக்கிறார் என்ற அளவில் மட்டும்தான் நாம் உணர முடிகிறது. ஆக இணைமலர் என்பது திருவடியை உணர்த்தியது. இணைமலராவது திருவடி, சுவாமியினுடைய திருவடி. ஆக அந்த முறையில் கல்லார் நிழல்மறை வெள்ளார் அருடைய பொல்லார் இணைமலர் பொருள் நல்லார் புனைவரே. நல்லார் என்பது யார்? அதுக்கு மேல இணைமலர் திருவடியை உணர்த்தியது. இல்லை என்பதை திருவடிக்கு அடையாக்கி
ஈவு பெயர் ஒட்டு ஆகுபெயர் என்பதும் சொல்லலாம். இதையும் சூத்திரவர்த்தியில் பார்க்க கொடுத்துட்டார். இனி புனைவர் என்பதற்கேற்ப திருவடியை மலராக உருவகம் செய்தார். புனைதல்னா சூடுதல், புனைதல்னா சூடுதல். அப்போ புனைதல் என்று வந்ததால் திருவடி என்ன உருவகம் செய்தார்? மலராக உருவகம் செய்தார். இந்த பாட்டுக்கு முனிவருடைய அறிவு எங்கெங்க போயிருக்குன்னு பாருங்க. புனைதல் என்ற சொல் அப்படி தலையில் வச்சது. அதனால என்ன ஆயிப்போச்சு? மலராக உருவகம் செய்தார். இனி நல்லார் என்ற சொல்லுக்கு வந்தார். பொல்லார், பொல்லா பிள்ளையாராகிய விநாயகர் அவருடைய இணைமலர் திருப்படியை குறித்தது. ஏன் மலர் குறித்தார்? புனைவர்னு சொன்னதால அத மலராக சொன்னார். சரியா போச்சு. இனி நல்லார், நல்லார் கேட்டு சிந்தித்து தெளிந்து முதிர்ந்தோர். என்ன அழகா போட்டார் பாருங்க. கேட்டு பிறகு சிந்தித்து பிறகு தெளிந்து முதிர்ந்தோர். கற்றல், கற்றல், கேட்டல், சிந்தித்தல், தெளிதல், நிலை கொள்ளுதல். இது கேட்டு நல்ல ஞானங்களை கேட்டு பிறகு சிந்தித்து. எப்படி சிந்திக்கணும்? புனைவர் என்று வந்ததால புனைதல் பூவை. எனவே அந்த திருவடியை மலராக காட்டினார். பொருத்தமாயிருக்குதா? சிந்தித்து பிறகு அவர் கூறிய உரை தெளிவானது என்று தன்னுடைய நுட்பமான அறிவால் தெளிந்த முடிந்தவர்களுக்கு என்னென்ன பேரு? நல்லார் என்று பெயர். நல்ல ஞாபகம் வச்சுக்கணும். எங்க நல்லார் வந்தது இதுதான். நல்லார் நல்ல ஞான நூல்களை, தத்துவ நூல்களை, திருமுறைகளை கேட்டு பிறகு சிந்தித்து பிறகு தெளிந்து அதன் மூலமா அறிவு முதிர்ந்தோர் என்று அருமையா காட்டினார். புனைதல், இந்த புனைதல் சொல்லுக்கு முதல் விளக்கம் பண்ணார். புனைதலாவது தாடலை போல் அடங்கி நிற்றல். நீங்க எழுதி பார்த்தீங்கன்னா தாழ் கூட்டல் தலை. ஆமா, தாழ் கூட்டல் தலை, தாழ் கூட்டல் தலை. இது தாழ் இறைவனுடைய தாழ், தலை நம்முடைய தலை. இந்த தாழ்ல போய் தலை சேர்ந்தால் தாடலை என்று வரும். தாழ் கூட்டல் தலை தாடலை என்று வரும். இது புணர்ச்சி விதி. நான் 90ல படிக்கிற பொழுது கரும்பலகையில எழுதி போட்டு தாழ் கூட்டல் தலை நிலைமொழியில் இருக்கிற இல் கற்று வருமொழியில இருக்கிற தாவும் கேட்டு தா இல் தா என்பது தாவா மாறி தலை. இல்லும் தாவும் கெட்டு தாழ் கூட்டல் தலையில நிலைமொழியில தாய் இருக்கும், வருமொழியில இருக்கும். இல்லும் தாவும் தாய் என்று மாறும். நான் நினைவில் இருக்கிறத சொன்னேன். கொஞ்சம் இலக்கண குறிப்பு கொஞ்சம் மாறியும் இருக்கலாம். இப்ப இல்லும் தாவும் சேர்ந்து தாழ் கூட்டல் தலை தாடலை. இப்ப தாழ் ஒரு சொல், தலை ஒரு சொல். தாழ் பெருமானுடையது, தலை நம்முடையது. ரெண்டு சேர்ந்தால் தாடலை. அந்த முறையில இறைவனுடைய திருவடியில அடங்கி நிற்றல். இதுதான் புனைதல். புனைதலாவது அடங்கி நிற்றல். அதுல புனைவரே என்று ஒரு சொல் வருகிறது. ரொம்ப அருமையான பகுதி. புனைவரே என்று ஒரு சொல்லை காட்டினார். திருப்படிகளை புனைதலாவது பெருமானுடைய தாளில் நம்முடைய ஆன்மா தாளில் தலை அடங்கினால் தாடலை போல அடங்கி நிற்றல். திரு உமாபதி சிவன் திருவருட்பயன்ல இன்புறுநுடையில அருமையா காட்டுகிறார். இப்ப இறைவனுடைய தாள்களை அடியார்கள் தலை மீது சூடிக்கொள்ளுவதை இதன் மூலம் காட்டினார்.
இறைவனுக்கும் உயிருக்கும் வேற்றுமையின்றி ஒன்றாக இருக்கக்கூடிய அத்துவத நிலையை குறிப்பதே தாடலை. அடங்கி இருத்தல், அடங்கி இருத்தலாவது தன்முனை பற்றி இருத்தல் என்று இது புலம் காட்டினார். அதற்கு மேல துணைவரே ஏகாரம். ஏகாரம் என்பது ஈற்று அசை என்று அமையும். அப்ப ஏகாரத்தை கடைசியில வரக்கூடிய அசையாகவும் கொள்ளலாம், அதை தேற்றேகாரம் கொள்ளலாம். தேற்றேகாரம்னா உறுதி பொருளை குறிப்பது. தேற்றம் உறுதி, அந்த உறுதியை குறிப்பதாகவும் நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம் என்று அருமையா இது குறைவடுத்தார். இந்த பாட்டுக்கு எவ்வளவு ஆழம் பாருங்க. இப்போ கல்லார் நிழல் மலை எல்லாருடைய சொல்லார் இடைமலர் நல்லார் புடைவரே. இப்ப கல்லால் நிழல் என்பது நந்தியம்பெருமானுக்கு மறைவு தீர்த்த இடம் கல்லால் நிழல். அந்த கல்லால் நிழல் வந்து என்ன செய்தார்? ரெண்டு பொருள். மலைவை இல்லையாக செய்தார், மலைவு இல்லையாக செய்தார். மலைவு இல்லாதென்றால் இல்லார் என பொருள் கொள்ள வேண்டாம், இல்லையாக செய்தார். அருளி என்பது அருளும் பொருட்டு கல்லால் நிலை இருந்தார். சரி, இந்த அந்த அருளை பெறுவதற்கு பொல்லார் உரியால் சொல்லப்படாதவர் அவருடைய இணை மலர் புனைவரே. புனைதல் இணை மலர திருவடிய தாமரையாக்கினார். அப்ப இணைமலர் என்பது திருவடியை குடிக்கும். புனைவர் என்று வந்ததால திருவடியை மலரா காட்டினார். பொல்லா விநாயகப் பெருமான் இடைமலர் திருவடியை குறிப்பது. புனைவர் என்பதால் தாமரை திருவடி. நல்லா கட்டு மன்னிக்கவும், கேட்டு சிந்தித்து தெரிந்த அறிந்தோர் எந்த ஜென்மத்துல நமக்கு ஆகுங்க எனக்கு அதிகமா இருக்குது. கேட்டு சிந்தித்து தெளித்து முதிர்ந்தோர். இது மொத்தம் விளக்க எத்தனை பக்கம் தெரியுமா? ஆமா, ஏறத்தாழ 960 பக்கம். இவ்வளவையும் கேட்க வேண்டும், பிறகு சிந்திக்க வேண்டும், பிறகு தெளிய வேண்டும், தெளிதல முதிர்ச்சி இருக்க வேண்டும். இத நல்லா இனி புனைதல். அது புனைதல் என்பது தன்முனை பற்றி அவனுடைய தாளாகிய திருவடியில் அடங்கின. புனைவரே என்பது ஈற்றசை, இன்னொன்று தேட்டேகாரம் உறுதி பொருளை குறித்தது. இவ்வளவு விளக்கம் இந்த பகுதியில நமக்கு காட்டினார். மேலும் இன்னொரு ஆழமா இன்னொரு கருத்தை இதுல காட்டுகிறார். ஒன்று, கல்லால் நிழல் மலைவை இல்லையாக செய்தவர் என்ற தொடர்ந்த ஒரு நுட்பமான கருத்தை ஆசிரியர் காட்டினார். அது என்ன என்று சொன்னால், அவன் கல்லால் மரத்திலே இருந்து வீடு அருளினான் என்பது ஒன்று பொருள். இன்னொன்று, மேலுவை மில்லாக விளைத்து முப்புறங்களை ஆண்ட அவுணர்களை அளித்தான். அப்போ வீடு பேரும் அளித்தான், மாந்தர்களுக்கும் மாணவர்களுக்கும் நேர்ந்த துயரங்களையும் ஒழித்து இன்பத்தை வழங்கினான். இப்ப கல்லால் நிழலில் இருந்து அருளியது வீடு பேரே. அடுத்து மலை வில்லார் அருளியது இம்மையில் இன்பத்தை கொடுப்பது. அப்ப இம்மை இன்பம் விடுதலை. இது அந்த சொல்லி இருக்கிறதா காட்டுகிறார். இவ்வளவு குறிப்பையும் கொடுத்த பிறகு இனி இந்த பாடல் 12 நூற்றாக்களை குறிப்பதும், அது 2 அதிகாரத்தை குறிப்பதும், 4 இயலை குறிப்பதும்,
ஒரு இயலுக்கு 3 நூற்பாவீதம் 12 நூற்பாவை குறிப்பதும் இயலுக்கு முன் வருவதை ஓத்து குறிப்பதும் இதெல்லாம் இந்த பாடலில் இருக்கிறது என்று ஆசிரியர் நமக்கு காட்ட போகிறார். இந்த முறையில மங்கள வாழ்த்து, இந்த பாடலுக்கு பேர் மங்கள வாழ்த்து. கல்லார் நிழல்மலை வில்லார் அவருடைய பொல்லார் இணைமலர் நல்லார் புனைவரே, இது மங்கள வாழ்த்து. இதுக்கு விரிவான உரை எழுதிய முனிவர் மங்கள வாழ்த்து என்பது வாழ்த்து, வணக்கம், பொருள், இயல்பு, உரைத்தல் என்று மங்கள வாழ்த்து 3 வகைப்படும். அந்த 3ல் இந்த மங்கள வாழ்த்து வாழ்த்து, வணக்கம் என்பதை காட்டிலும் இந்த நூலின் பொருள் இயல்பு உரைத்தது என்று இந்த பேருரை பகுதியில இந்த மங்கள வாழ்த்து பாடல் சிவஞான போதம் என்ற நூலின் இயல்புகளை எந்த முறையிலே உரைக்கிறது என்பதை இப்ப காட்ட தொடங்குகிறார். ரொம்ப நல்ல பகுதி. இந்த பாடல்ல முதல் பகுதி பாருங்க, வஞ்சித்துறை. இதுக்கு வஞ்சித்துறை என்று பெயர். இது திருக்குறள் அடிப்படை அல்ல, வஞ்சித்துறை. இது கல் என்பது முதலா, ஏ என்பது கடைசி சொல்லா, கல், ஆல், நிழல், மலை, வில், ஆர், அருளிய, பொல், ஆர், இணை, மலர், நல்லார் துணைகளே. இப்படி கல் முதலா இருக்கக்கூடிய எழுத்தை நீங்கள் எழுதுவீர்களே ஆனால் அதிலே வருகிற அந்த சிறப்பு இருக்கிறதே, அது 12 சொற்களை உடையன. என்ன அழகா காட்டுறார் பாருங்க. முனிவர் இப்படி எண்ணி இருக்கிறார். இதற்குள்ள என்னென்ன வருகிறது என்பதை நமக்கு தெளிவுபட காட்டுகிறார். கல்லால் நிழல்மலை வில்லார் அருளிய பொல்லா இணை மலர் நல்லார் புனைவரே. இந்த பாடல பாருங்க. கல், ஆல் 2, நிழல் 3, மலைவு 4, இல்லார் 5, அருளிய 6, பொல்லார் 7, இணை 8, மலர் 9, நல்லார் 10, புனைவர் 11, ஏ 12. இதெல்லாம் அவர் இந்த சிந்திச்சிருக்கிறார் பாருங்க. இப்படி கல் என்று தொடங்கி ஏ என்பது வரை சொல்ல எண்ணினால் 12 சொற்கள் உள்ளன. எனவே 12 சூத்திரங்களால் ஆனது இந்த நூல். அப்ப வஞ்சித்துறை என்னும் யாப்பில் அமைந்தது என்று அதை காட்டி, கல் என்பது தொடங்கி கடைசியில கல், ஆல், நிழல், மலை, மலைவு, இல்லார், அருளிய, பொல், ஆர், இணை, மலர், நல், ஆர், நல்லார் புனைவரே. இப்படி 12 சொற்கள் உள்ளன இந்த பாடல்ல. இப்ப மொத்தம் 12 சூத்திரங்களை சிவஞான போதம் உடையது என்பதை உணர்த்துவது என்று காட்டினார். இனி மேலும் இதற்கு விளக்கமா இன்னும் சொல்லுகிறார். அவற்றுள் இந்த பாடல்ல 300 சொற்கள் ஒவ்வொரு அடியாக வைத்து 4 அடியாக கூறப்பட்டது. ஒவ்வொரு அடியிலும் 3 சொற்கள். கல்லால் நிழல் மலை. ஆமா, கல்லால் நிழல் மலை, இதுல 3 சொற்கள். அடுத்தது வில், ஆர், அருளிய. அடுத்து பொல்லார் இணை மலர், நல்லார் புனைவர் ஏ. ஒரு வரியில, ஒரு அடியில
3 சொற்கள். அப்ப 4 அடி 12 இதில் மொத்தம் 4 அடி. அப்ப 100ல 3 சொல் இந்த பாடல்ல வருகிறது. ஒரு இயலுக்கு 3 சூத்திரங்கள் கொண்டது. ஒரு வரியில 3 சொல். இப்ப 4 அடி. ஒரு இயலுக்கு 3 நூற்பா. 4 இயல் 4 12 நூற்பா என்று மேலும் காட்டுகிறார். மேலும் இந்த நூல் 3 சூத்திரம் ஒவ்வொரு இயல்பாக வைத்து 4 இயல். அது உங்களுக்கு தெரியும். பிரமாண இயல், இலக்கண இயல், சாதன இயல், பயனியல். பிரமாணம் அளவையியலுக்கு 3. அடுத்து வரக்கூடிய இடையில எரிச்சல் பாட்டு சத்தம் ஏதாவது கேக்குதா? கிளியரா இருக்கா? ஐயா கிளியரா இருக்கியா? கிளியர் ஐயா, கிளியர் கிளியர் கிளியர். சரி சரி. அப்ப கல்லா கல்லா நிலமலை 3. அப்போ முதல்ல வரக்கூடிய பிரமாண இயல் 3 நூற்பா, இலக்கண இயல் 3 நூற்பா, 2 வரி போச்சு. அடுத்து 3வது வரி சாதன இயல் 3 நூற்பா, அடுத்து பயணிகள் 3 நூற்பா. இப்படி 3 சூத்திரம் ஒவ்வொரு இயலாக வைத்து 4 இயலாக செய்யப்பட்டது. அதுக்கப்புறம் பாருங்க, அவற்றுள் இந்த பாடல்ல ஈரடியும் ஒரு வினை முடிவு. முதல்ல வந்து 2 அடி கல்லால் நிழல் மலை வில்லார் அருளியது ஒரு வினை முடிவு. இன்னொன்று பொல்லார் இணைவர கல்லார் புனைவரே ஒரு முனை முடிவு. அப்போ முதல்ல வரக்கூடிய 2 வரியும் ஒரு வினை முடிவும், பின்னால வரக்கூடிய 2 வரியும் ஒரு வினை முடிவும் 2 வகையாக எண்ணலாம். முதல் 2 வரி ஒரு வினை முடிவு, 2வது 3வது வரி ஒரு வினை முடிவு. கல்லால் நிழல்மலை வில்லார் அருளிய பொல்லார் இணைந்து கல்லார் புனைவரே 2 வந்தது. அப்படி வருகிற பொழுது அது முதல் 6 சூத்திரம் பொது அதிகாரம் என்றும், பின்வரக்கூடிய 6 சூத்திரம் சிறப்பதிகாரம் என்றும், இந்த சிவஞான போதம் 2 அதிகாரங்களாக செய்யப்பட்டது என்று இந்த பாடலிருந்து அவர் காட்டுகிறார். இதுதான் முனிவர் உரை. இது குறிப்பால் உணர்த்தியது. இனி 2ஆம் ஓத்தின் முதல் சூத்திரம் இதுவும் அது என முதல் ஓத்தின் துணை இயல்பு. முதல் இயல் என்ன? அளவையியல், பிரமாண இயல். அது முதல் நூற்பால இந்நூற்பாய் எண்ணுதலிற்றோ எனின் முதலையே முதலாக உடையது. முதல் நூற்பா இது பிரமாண இயல்ல. 2வது நூற்பா இந்நூற்பா எண்ணுதலிற்றோ எனின் உணர்ப்பவும் வருமாறு முதலிற்று. 3வது நூற்பா இந்நூற்பா எண்ணுதலிற்றோ எனின் ஆன்ம பிரகாசம் உணர்த்திற்று. இந்த 3 தான். 4வது நூற்பாவுக்கு என்ன செய்கிறார்? இதுவும் அது இந்நூற்பாய் எண்ணுதலிற்றோ எனின் இதுவும் அது. அப்படின்னா முதல் 3 நூற்பாக்கள் முதல் பகுதியில பிரமாண இயல் முடிஞ்சதே. 2வது இலக்கண இயல்ல தொடங்குற 4ஆம் நூற்பாவை எண்ணுதலிட்ட இதுவும் அதனால் அந்த இடத்தை இங்க காட்டுகிறார். அதாவது 2ஆம் துணை இயல். 2வது இயல் என்ன? முதல் இயல் பிரமாண இயல், 2வது இயல் இலக்கண. இந்த 2வது இயலில் முதல் சூத்திரம் எது?
4ஆம் நூற்பா அந்த கரணம் அவற்றின் ஒன்றென்று அவை சந்தித்தது ஆன்மா சகசமல துணராது அமைச்சு அரசு ஏய்ப்பு அஞ்சவத்தைத்தே. இதுக்கு இந்த நூற்பா எண்ணுதலிற்றோய் என்று உரை எழுத இந்த மெய்கண்ட தேவநாயனார் இதுவும் அதே என்று முதல் ஓத்தின் முதல் இயலின் இறுதி சூத்திரத்தோடு மாற்றியப்படுவது என்பதை உணர்த்துவதற்காக மலைவு என்பதை 2 அடியிலும் சார வைத்தார். கல்லால் நிழல் மலைவு இல்லாதருடைய மலைவில்லாதருடைய கல்லால் நிழல் மலைவு இல்லார் மலைவில்லார். முதல் சூழ்நிலை இருந்து மலை என்ற சொல் 2ஆவது வருது பாருங்க. முதல் அடியிலும் மழை வருகிறது, 2ஆவது வரியிலும் மழை வருகிறது. கல்லால் நிழல் மலை கடைசி சொல்லு முதல் வரியில. இப்ப வில்லா வருது பாருங்க, ஒரு 2 வில்லா. ஒன்று மலைவு இல்லார், இன்னொன்னு மலையை இல்லார். இப்போ முதல் சொல்லுகிற மலை என்ற சொல் 2 வரியிலேயும் சார வைத்தார். இது எதை குறிப்பாக உணர்த்துகிறது? முதல் இயலின் கடைசி பாடலுக்கு கடைசி நூற்பாவை 2ஆம் இயலின் முதல் நூற்பா இதுவும் அதே. அப்ப அதுல 2 கருத்து வருகிறதல்ல, அது மலைவே. முனிவருடைய உரைய என்னன்னு சொல்லுவீங்க? இனி கல்லால் நிழல் என முதல் அடியில் இடம் கூறவே முதல் ஓத்து பிரமாணம் கூறுவது. ஆமா, கல்லால் நிழல் என்று முதல் தொடர், கல்லால் நிழல் என்று தொடர் வருகிறது. அப்ப என்னது? இந்த கல்லால மரத்தின் கீழ் இருந்து அதன் நிலைக்கடன். கல்லால் நிழல்னா கல்லால மரத்திலிருந்து சொன்னார், அது இடம், நிலைக்கடன். இது முதல் இயல் பிரமாண இயல் என்பது பெறப்பட்டது. அடுத்தது மலைவு இல்லார். இப்படி மலைவு இல்லார் என்று அருளியது என்ற செயல் 2ஆவது இயல் இலக்கண இயலை குறிப்பாடுத்தியதே. இனி 3ஆம் அடியில பொல்லார் இணைமலர் என்று திருவடியை கூறினார். 3ஆவது இயல் சாதனைகளை குறிப்பாடுத்தியதே. 4ஆவது அடியில நல்லார் துணைவர் என்று கூறுவதன் மூலம் நல்லார் பெரும்பேறு பயன், நல்லார் பெரும்பேறு பயன், அதனால் பயணிகள் உணர்த்தப்பட்டது என்று முதல் பகுதியில கல்லால் நிழல் என முதல் அடியில் இடம் கூறியதால் முதல் பிரமாண இயலும், மலைவில்லார் அருளிய என செய்கை கூறவே 2ஆவது இயல் இலக்கண இயலும், 3ஆம் அடியில் பொல்லார் இணைமலர் என திருவடி கூறவே மூன்றாம் ஓத்துன்னு இருக்குது. ஓத்துன இயல் 3ஆம் இயல் 3ஆம் ஓத்து சாதனைகள் கூறுவது என்பதும் 4ஆம் அடியில் நல்லார் குறைவரே என பேரு கூறவே. இப்ப நல்லாருக்கு என்ன பேரு என்றால் நல்லார்கள் பெறுகிற பேரு பயன், நல்லார்கள் பெறுகிற பேரு பயன் என கூறவே 4ஆம் ஓத்து 4ஆம் இயலா பயன் கூறுவது என்பது குறிப்பால் பெறப்படும். இது இந்த சிவஞான முனிவர் எப்படி உரை எழுதினார்னு ஒரு பெரியவர் எழுதினார். அது ரொம்ப அருமை, எனக்கு பிடித்தது. அவர் என்ன சொல்கிறார்? திருவிக்கா அவர்கள் மெய்கண்டாரே நுண்ணுடம்பால் சிவஞான முனிவருக்குள்ள இருந்து எழுதிவிட்டார். ஆக பெறப்படும் பிறவும்
இவ்வாறு ஓர்ந்து உணர்க. இத்தனை விளக்க எழுதிட்டு நான் இப்படி கூறிய முறையில நீங்களும் ஆராய்ந்து, ஓர்ந்து ஆராய்ந்து, இன்னும் ஆராய்ந்து நீங்களே உணர்க. எவ்வளவு பெரிய பாருங்கள். நான் இந்த விளக்கம் கூறினேன். இன்னும் இது மாதிரி ஏதாவது நீங்க ஆராய்ந்து பாருங்கள், உங்களுக்கு கிடைக்கலாம் என்று காட்டுகிறார். ஆக இப்படி இந்த இது போல இருக்கிற குறிப்புகளையும் இதில் சொல்லப்படுகிற நயங்களையும் நுட்பமாக ஆராய்ந்து அறிந்து கொள்ள வேண்டும். ஆக இந்த முறையில கல்லால் நிழல் மலை வில்லார் அருளிய பொல்லார் இணைமலர். கல்லால் நிழல் மலை வில்லார் அருளிய ஒரு கணை முடிவு. பொல்லார் அருளிய பொல்லார் இணைமலர் நல்லார் புனைவரே. அப்ப 2 பொது சிறப்பு என்ற 2 அதிகாரம். இனி கல்லால் நிழல் மலை வில்லார் வில் ஆர் அருளிய 3 சொல்லு. பொல்லார் இணைமலர் 3 சொல்லு. நல்லார் புனைகள் 3 சொல்லு. ஒரு வரியில 3 சொல்லு இருப்பதால் ஒரு இயலுக்கு 3 நூற்பா, 4 இயலுக்கு 12 நூற்பா. இனி அடுத்து மேலும் சொல்லுகிறார், கல்லால் நிழல் மலைவு இல்லார். கல்லால் நிழல் மலை மலை இல்லார் 2 வரியிலையும் மலைவி என்பது பெறப்பட்டது. முதல் ஓத்தின் நிறைவான நூற்பாவின் கருத்தை ஒத்து 2ஆம் ஓத்தின் முதல் நூற்பா இதுவும் அது என்று சொல்வது குறிப்பாரம்பத்தி எதனால் இல்லையா? இப்படி பலவிதமான நயங்களையும் கூடி இது போல நுட்பமாக ஆராய்ந்து அறிந்து கொள்ள வேண்டும். இந்த முறையில் 4 வகைப்படுத்து ஓதிய, அதாவது இந்த முறையில் நூல் முதலிய பொருளெல்லாம் குறிப்பால், இந்த நூலிலே முதலிய பொருள் சொல்லப்பட்டுள்ள பொருள் அவையெல்லாம் தன்னகத்தே அடக்கி நிற்றல் மங்கள வாழ்த்துக்கு இலக்கணம் என்று உணர்கின்றார். என்ன அழகு பாருங்க. எனவே இது மங்கள வாழ்த்து. இப்ப மங்கள வாழ்த்து என்பது என்ன? வணக்கம், வாழ்த்து, பொருளியல்பு உரைத்தல். 12 நூற்பாக்களின் மூலமா என்ன நமக்கு பொருளை உணர்த்த வேண்டுமோ அதையெல்லாம் குறிப்பால் தன்னகத்தை அடக்கி நிற்றல் மங்கள வாழ்த்துக்கு இலக்கணம் என்று உணர்க. இப்படி 4 வகைப்படுத்து ஊதியது இந்த நூல். இப்ப சிவஞான போதம் 2 அதிகாரங்கள், ஒவ்வொரு அதிகாரத்தில 2 இயல்கள் கொண்டது. இதை சிவஞான சித்தியார் பரபக்கத்துல இறைவனையும் இறைவனால் இயங்கும் நூலும் என்று வழிநூல்ல ஒரு முறையை காட்டுகிறார். அதை 4 வகைப்படுத்து ஓதியது இந்த நூல் என்பதை ஈண்டு அளவும் பொருள் இயல்பு வேண்டும் நீதி முறைகளை வெத்தமோடு முத்தி எல்லாம் என வழிநூல் ஆசிரியர் வகுத்து ஓதியவற்றாலும் கண்டுகொள்க. இதுக்கு மேற்கோள் வேற இன்னொரு நூலை காட்டுறார். மெய்கண்டாருடைய சிவஞான போதம் இருக்கிறதே, அது முதல் நூல் என்று பெயர். இனி இந்த முதல் நூலின் வழியாக வந்த வழிநூல் சைவ சித்தாந்தத்துல சிவஞான சித்தியார் சார்பு நூலா சொல்லப்படுவது சிவப்பிரகாசம். அதில் இந்த அதாவது வழிநூலில நூல் கருத்து என்ற பாடல்ல இறைவனையும்
இறைவனால் இயம்பும் நூலும் ஈண்டு அளவும் பொருள் இயல்பும் வேண்டும் செய்தி முறைமைகள். இப்ப பரமேஸ்வரனையும் பரமேஸ்வரனால் அருளி செய்யப்பட்ட வேத ஆகம புராண பொருள்களையும் இந்த இடத்தில் உண்டாகிய அளவை பிரமாணம், அந்த அளவைகளால் அறியும் பொருள்களின் இயல்பு, வேண்டும் செய்தி முறைமைகளை, அந்த பொருளின் இயல்பு, வழி நின்றோர் செய்ய வேண்டும் ஆச்சாரங்கள், இவையெல்லாம் பெத்தமொடு முக்தி எல்லாம், பெத்தம் முத்தி பேர்கள் எல்லாம் என்று அருமையா காட்டுகிறார். எனவே கடவுள் அவர் இயற்றிய வேதம், அளவைகள், மெய்ப்பொருள், இவற்றுக்காக கடைபிடிக்கும் செய்கை முறைகள், பாசத்தால் கட்டுப்பட்ட பெத்த நிலை, அது விடுபட்ட பொழுது இருக்கக்கூடிய முத்தி நிலை, இவைகளெல்லாம் இந்த உலகில் என்னால் இயன்ற அளவு முயன்று கூறியுள்ளேன் என்று ஆசிரியர் அருணந்தி சிவம் கூறுகிறார். அந்த கருத்தை அப்படியே எடுத்துக்கொண்டு என வழிநூல் ஆசிரியர் வகுத்து ஓதியவற்றாலும் கண்டுகொள்க என்று ரொம்ப அருமையாக நமக்கு இந்த பகுதியை காட்டியிருக்கிறார். எனவே இந்த பகுதியில சிற்றுரை பகுதியில சிவஞான ரெண்டு செய்கிறார். ஒன்று பேருரை, இன்னொன்று சிற்றுரை. இந்த பேருரையில ரொம்ப அருமையா காட்டினார். விநாயக பெருமானுடைய வணக்கம் இந்த பாட்டு. கல்லார் விளர்மலர் இல்லார் கருடைய பொல்லார் இணைமலர் நல்லார் துணைவர். இப்பொழுது இந்த நூல் மெய்கண்ட தேவநாயனார் ரௌரவ ஆகமத்திலிருந்து மொழிபெயர்த்தார் என்பது முனிவர் கொள்கை. இந்த நூலை தமிழ் உலகம் கற்றும் உய வேண்டும் என்பதற்காக மொழிபெயர்த்து குறிப்புரையும் தந்தார். இந்த இடத்துல என்ன காட்டுகிறார்? மெய்கண்ட தேவநாயனார் திருவருள் நிரம்ப பெற்றவர், திருவருள் நிரம்ப பெற்றவர். இன்னொன்று சாக்கிரத்தே அதீதத்தை புரிபவர். அப்ப திருவருள் நிரம்ப பெற்று சாக்கிரத்தை அதீத எய்தியவர் என்கிற நிலையில இருக்கிற மெய்கண்ட தேவநாயனார் நூல் தொடங்குவதற்கு இடையூறு எல்லால் நிறைவேறும் பொருட்டு நூலை நிறைவு செய்ய முடியும் என்று அவருக்கு தெரியும். ஆனாலும் கூட விநாயகர் வணக்கம் ஏன் பாடினார் என்று முனிவர் கேள்வி எழுப்பிக் கொண்டு முன்னோர் சான்றோர் மரபு பின்பற்ற வேண்டும் என்ற கருத்து. இதுதான் மரபு. இப்ப மரபு என்பது என்ன? முன்னையோர்கள் கடைபிடித்த மரபை கடைபிடிக்க வேண்டும். இந்த மரபை தன் மாணவருக்கு அறிவுறுத்த வேண்டியும் ஒரு காரணம். இடையூறு நீக்குவதற்குரிய கடவுளாகிய விநாயக பெருமானை வாழ்த்துகின்ற மங்கள வாழ்த்தை அமைத்தார் என்று ஒரு அமைதி காட்டுகிறார். ஆக இந்த பகுதியில அருள் செய்வதன் பொருட்டு மூத்த பிள்ளையாரின் திருவடி மலர்களை நல்லவர்கள் புனைவார் என்று இந்த பாடல் நிறைவுறுகிறது. அப்போ ஆன்றோர் ஆச்சாரம் பாதுகாத்த பொருட்டும் தன் மாணவருக்கு அறிவுறுத்தும் பொருட்டும் விநாயகர் வணக்கம் செய்தார். இனி அதற்கு மேல சிற்றுரையில் சொல்லுகிற பொழுது இதே பொருள் சொல்ல முடியாதுல்ல. அதுல இன்னும் கருத்தால வேறு விதமா சொல்லுகிறார். அந்த இருவரும், அதாவது விநாயக பெருமானுக்கும் சிவபெருமானுக்கும் வேற்றுமை இல்லை. இருவரும் தம்முள் வேற்றுமை இல்லாதவர். சைவ சித்தாந்தம் இறைவன் ஒருவனே,
அவர் சிவபெருமானே என்ற கொள்கை உடையது. சைவத்தின் மேல் சமயம் வேறு இல்லை, அதில் சார் சிவத்தின் மேல் தெய்வம் வேறு இல்லை. அப்படி இருக்கிற பொழுது விநாயகருக்கு வணக்கம் கூறுவது என்பது சிவபெருமானை தவிர மேலும் ஒரு கடவுள் உண்டு என்று கருதுவதற்கு இடம் தருமோ என்பதால் அவர் சிற்றூரில் காட்டுகிறார். சிவபெருமானுக்கும் விநாயகருக்கும் வேறுபாடு இல்லை. சிவபெருமானுடைய அருளாக வந்தவர் விநாயகர் பெருமான். அப்படி வந்த அருமையான குறிப்பை ஆசிரியர் சிவபெருமான் பயந்தருடைய மூத்த பிள்ளையார் என்றே பொருள் கொள்ள வேண்டும். இது தேவாரத்துல ஞானசம்பந்த பெருமான் கதி வல்லம் குறை பதியத்தில இடர் கடி கணபதி வர அருளினன் அது நமக்கு மிகு கொடை என்று காட்டுகிறார். ஆனாலும் கூட முனிவர் நேர்பொருளை மட்டும் கொள்ளாமல் அருளிய என்பதை வினையச்சமாக கொண்டு அருள் செய்வதன் பொருட்டு, இந்த நூல் அருள் செய்வதன் பொருட்டு, நூலை முடிப்பதற்கு விநாயகர் அருள் செய்யும் பொருட்டு பிள்ளையாரின் திருவடி மலர்களை நல்லவர் புனைவென்று காட்டினார். அதுக்கு சிற்றொழிலம் செய்தார். உலகில தன்னுடைய பிள்ளைகள் முதல்வர்கள் இடத்துல செய்யக்கூடிய வழிபாடு தந்தையாருக்கு கழிவேறு வகை பயக்குமாயதால் உலகில தன்னை காற்றும் தன் மகனுக்கு சிறப்பு செய்தால் அப்பாவுக்கு பெரிய மகிழ்ச்சி. அதன் காரணத்தால் அப்பாவை பற்றி சொல்ல போகிற பொழுது விநாயகருக்கு வணக்கம் சொன்னால் தந்தையாருக்கு பெரிய மகிழ்ச்சி அளிக்கும். அந்த காரணத்தால் விநாயகர் வணக்கம் பாடினார். நீங்கள் சிற்றுரையில ஒரு விதமா சொல்லுகிறார், பேருரை. இந்த ரெண்டு கருத்து எவ்வளவு ஆழமானது பாருங்க. பேருரை என்ன சொன்னார்? ஆன்றோர் ஆச்சாரம் பாதுகாத்த பொருட்டும் மாணாக்கருக்கு அறிவுறுத்தும் பொருட்டும். சிற்றுரை என்ன சொன்னார்? சிவபெருமானும் விநாயகரும் வேறல்ல, அவருடைய பிள்ளை. உலகத்துல பிள்ளைகளுக்கு செய்யக்கூடிய வழிபாடு தந்தையாருக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சியை கொடுக்கும். அந்த முறையில் உலகத்து புதல்வர்கள் நாட்டு செய்யும் வழிபாடு தந்தையாருக்கு கழிவேறு வகை பயக்குமாதலால் அப்படி கூறினார் என்று ரொம்ப அருமையா காட்டி இருக்கிற பகுதி ரொம்ப சிறப்பு. என்னுடைய அறிவின்மை காரணமா கவனம் குறைவா முனிவர் கூறியதை முழுமையா சொல்லி இருக்க வாய்ப்பு கொஞ்சம் குறைந்திருக்கும். ஆனாலும் திருவருடைய சென்னி மேல் கொண்டு நான் உங்களுக்கு இந்த பகுதியை நினைவூட்டினேன். பிழை இருப்பின் என்னுடைய அறிவு குறைபாடு என்றும் முனிவர் உரையை நான் உங்களுக்கு சரியாக கூறியிருந்தால் அது முனிவருடைய கருணை என்றும் சொல்லி இந்த அளவில இன்றைய வகுப்பை நிறைவு செய்வோம். சிவாய நம. திருச்சிற்றம்பலம்.